வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் தாங்க. ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க, பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் வீடியோலாம் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நமக்கு டைம் இல்லைனால போட முடியல. பட் இது பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி ஒரு வீடியோவாகவே எடுத்துட்டேன். நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஜீ தமிழ் குடும்ப இருக்குல்ல, அதுக்கு போகும்போது பாப்பா போட்டிருந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு எப்படி போட்டிருங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், பட் ஃபுல்லாக தான் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது புரியுதான்னு பாருங்கள். ஏன்னா இது நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கே புரியலைங்க. ஆக்சுவலி எப்போவுமே பாப்பாவுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நானே போடுவேன் அவளுக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா என்னாலேயே அவங்களுக்கு போட முடியல. ஏன் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த நூடுல்ஸ் மண்டை மாதிரி ஃபுல்லாக அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரைட்டிங் பண்ணுற மிஷின் இருக்கும்ல, அவங்களே அந்த குட்டியாக நூடுல்ஸ் பண்ணுற இது மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் செம்ம ஒர்க்கு இது பண்ணுறதுக்கு மினிமம், ஏன்னா பாப்பாவுக்கு ஹேர் வேறு லென்த்தியாக இருக்குல்ல, அதனால் மினிமம் ஒரு 2 hours கண்டிப்பாக எடுக்கும் இது பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து, ஆனால் அவங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி அந்த நூடுல்ஸ் இது பண்ணுறது வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெருசாகவும் வச்சுருக்காங்க, ரொம்ப மெலிசாக வச்சுருக்காங்க. சிந்துமாவோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஃபோட்டோ அதில் இதுலேயே வருவாங்க பாருங்கள். சிந்துமா ரொம்ப குட்டி குட்டி, அவங்களுக்கும் நல்லா லென்த்தி ஹேரு, அவங்களுக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணியிருப்பாங்க. பாப்பாவுக்கு அந்தளவு குட்டி வேணான்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் லென்த்தியாகவே பண்ணாங்க. அதனால் பெரிய நூடுல்ஸ் இதில் பண்ணிவிட்டு ஒரு சிலதை மட்டும் குட்டி நூடுல்ஸில் பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இது ஒரு பெரிய ப்ராசஸ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நம்ம மனசலாம் சீரியல் பண்ணிகிட்ருக்குறோம்ல, அதில் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் தான். ஸோ இவங்க தான் ஆக்சுவலி எப்போவுமே அதில் ஹேர் ட்ரெஸ்ஸராக வருவாங்க. ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக தலை வருவாள் அந்த பொண்ணு சுகன்யா. ஸோ ரொம்ப நல்லா வருவாள், எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டை தான் அவள் கூட்டிகிட்டு வர்றதுனால வந்து அப்படியே வந்து தலைவாரிட்டு முடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா சிந்துமாவோட அம்மாவுக்கு பாப்பாவுக்கு எனக்கும் பண்ணாங்க. எனக்கு பெருசாக நான் ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டேன் எப்போவுமே, நார்மல் ஹேர் ஸ்டைல் தான். அதுலேயே கொஞ்சம் லைட்டாக வந்து பேக்கும் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு சிந்துமாவோட ஹேர் ஸ்டைலும் பாப்பாவோட ஹேர் ஸ்டைலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் அவங்களுக்கு, அதே அவங்க 2 பேருக்கும் ஹேர் லென்த்திங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதுதான் ஹேர் ஸ்டைலோட டீட்டெயில்ஸ். உங்களுக்கு 2வது காஸ்டியூமோட டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா பாப்பா போட்ட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிற ட்ரெஸ்ஸு இருக்கான்னு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் வந்து நம்ம சேலுக்கு வாங்கலைங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 2900 rupees. ஆக்சுவலி ப்ரைஸ் 2900. அது நம்ம சேலுக்குன்னு வாங்கினா நம்ம என்ன ரேட்டில் போட முடியும்னு சொல்லுங்கள். நம்ம பொட்டிக்கில் எப்போவுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்குறோம். அதிகமான ட்ரெஸ் நம்ம போடுறது இல்லை. இது வந்து பாப்பாவோட ஓன் யூஸ்க்காக எடுத்தது, அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது. ஸோ அதனால தான் இதை நம்ம போட்டோம். பட் இது ரேட் 2900. ஓகேங்களா. பர்டிகுலராக சில பேருக்கு இல்லைக்கா எனக்கு ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல இது வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வேணால் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அதுவும் உடனே கிடைக்காது, அரேஞ்ச் பண்ணி தான் தரணும். ஏன்னா அது வந்து பாப்பாவுக்கு 3 நாள் நம்ம வேறு ஊரில் வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு. ஓகேங்களா. அதுக்காக தான் 2900. 2வது முக்கால்வாசி பாப்பா வாங்குறது எல்லாமே வேறம்மா ட்ரெஸ் தான். நம்ம பொட்டிக்கில் போடுற ட்ரெஸ்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2வது நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா இதெல்லாம் போடுங்க, ஜீன் போடுங்க, அப்புறம் டிஷர்ட்ஸ் அது மாதிரிலாம் போடுங்கன்னு கேட்குறீங்க. அது ஜீன் வந்து நம்ம போடலாம், பிரச்சனை இல்லை. பட் அது சைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக அது நிறைய இஷ்யூஸ் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைஸு, அது கண்டிப்பாக பெரிய தலைவலி அந்த ப்ராசஸ். அதனால் ஜீனே போடாமல் இருக்கேன் நான். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஜீன் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக போடலாம், நல்லா போகும். ஆனால் நமக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வேணால் நம்ம கொண்டு வரலாம், பட் இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஏன்னா முக்கால்வாசி பாப்பா, அதுவும் இல்லாமல் ஆமாம் இன்னொரு மெயின் மேட்ரு, சில பேர் கேட்டிருந்தீங்க, பாப்பா போட்டிருந்த பேகி பேண்ட்டு எங்கே வாங்குனீங்க, பாப்பா போட்ட டிஷர்ட் எங்கே வாங்குறீங்க, பேகி பேண்ட் எங்கே வாங்குறீங்க அப்படிலாம் நிறைய பேர். அவள் பாப்பா தனியாக டான்ஸ் பண்ணுற வீடியோலலாம் ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க. அதுவும் இல்லாமல் பாப்பா ஏதாவது ஒரு ரீல் பண்ணால் கூட அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே எனக்கு அனுப்பிவிட்டு அவைலபிளாக்கான்னு கேட்குறீங்க. அந்த பாப்பா போட்டிருந்த அந்த பேகி பேண்ட்டு, டிஷர்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூடியோவில் தான் வாங்கினோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ட்ரெண்ட்ஸில் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ட்ரெண்ட்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் டாப்ஸு அதுன்னு. பட் ஒரு 5 இயர்ஸாக, ஆமாம் ஒரு 5 இயர்ஸாக பார்த்திங்க, 4 இயர்ஸாக நம்ம ஜூடியோவுக்கு தான் மாறிட்டோம். நம்ம 4 இயர்ஸாக கரெக்டாக அந்த ஷாப் கொஞ்சம் நாளில் தெரியும் போது ஜூடியோவில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஜூடியோவில் ட்ரை பண்ணோம்.
பட் சூப்பராக இருக்குது. பாப்பா போடுற பேகி பேண்ட்டாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், பாப்பா போடுற ஸ்லிப்பராக இருக்கட்டும், பாப்பா போடுற ஷூவாக இருக்கட்டும், எல்லாமே ஜூடியோவில் தான் வாங்குகிறோம். நீங்கள் நியர்பை ஜூடியோ ஸ்டாப் இருந்துச்சு அப்படின்னா ஜூடியோ ஸ்டாப்பில் போய் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். பேகி பேண்ட்டுன்னு சொன்னாலே அவங்க கூப்பிட்டு போய் விடுவாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சரியா? டிஷர்ட்டும் அதே மாதிரி தான். பாப்பா போடுற டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ எங்கே வாங்குறீங்கக்கான்னு பாப்பா தனியாக ஒரு வீடியோ போட்டாலோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப வேண்டாம். அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம என்கொயரி வருதுன்றதுனால நம்ம உள்ளே போய் பார்க்குறோமா. ஆனால் நார்மல் பாப்பா ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு தான். சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியாதில்ல, நான் தான் சேல் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நீங்கள் நியர்பை ஜூடியோ ஷாப் எங்கே இருந்தாலும் அங்கே போய் பாருங்கள். ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வந்து ஜீனு, டிஷர்ட்ஸு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்ல ப்ராண்டில் இருக்கும். ரேட் 299 அங்கேயுமே ஸ்டார்ட் ஆகுது ஜூடியோவில் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த இது பாப்பா என் நாத்தனார் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் ஒரு ட்ரெஸ்ஸு பாப்பா போட்டிருந்தா. அந்த ட்ரெஸ்ஸுமே நீங்கள் கேட்டிருந்தீங்க, அக்கா இந்த ட்ரெஸ்ஸு எங்கே எடுத்தீங்க பாப்பாதுன்னு சொல்லிட்டு. அதுவுமே நான் ஜூடியோவில் தான் வாங்கினேன். 1300 ஆக்சுவலி ப்ரைஸு. டாப் மட்டும்தான், பேண்ட்டு ஷால் எதுவுமே வராது. டாப் மட்டும். ஆக்சுவலி நம்ம பொட்டிக்கில் இருந்தால் ஒரு ட்ரெஸ் நான் பிளான் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அப்பா என்ன பண்ணிட்டாரு, அயன் பண்ணி தரமா கொடுன்னு சொல்லிவிட்டு அயன் பண்ணும் போது அந்த ஹீட் ஓட்டி அந்த ட்ரெஸ்ஸு இதாகிடுச்சு. அதனால் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்கள் பிளான் பண்ண ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் சேல் பண்ணிட்டேன். ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் பாப்பாக்காக எடுத்து வச்சேன். அது இதாகிடுச்சின்றதுனால சரி ஃபைனலி நம்ம கடையில் போய் வாங்கலான்ட்டு உடனே நியர்பை இருக்கிற ஜூடியோ ஷாப் இங்கே வலசரவாக்கத்தில் ஒன்று இருக்குது, கரையஞ்சாவடியில் ஒன்று இருக்குது, போரூரில் கிடையாது. ஸோ அங்கே உடனே போயிட்டு பாப்பாவுக்கு ஒரு டாப் ஒன்று வாங்கினேன். 1300 சிங்கிள் டாப் மட்டும்தான். கலர் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு நல்ல க்ரீமி கலரில் சூப்பராக இருந்தது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவுமே நிறைய பேர் கேட்டீங்க. இதுதான் நம்மளோட டீட்டெயில்ஸுங்க, பொட்டிக் டீட்டெயில்ஸு. ஸோ மற்றபடி நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம சேல் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் வந்து அது சேல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கீழேயே வந்து மென்ஷன் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸுன்னு போட்டு இந்த ட்ரெஸ் நம்ம ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கில் தான் வாங்கணுன்றதை மென்ஷன் பண்ணி தான் போடுவோம். அப்போ பார்க்கும்போது பார்த்துக்கோங்க, அது நம்ம பொட்டிக்குன்னு தெரிஞ்சிடும். இதே நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம பொட்டிக் ட்ரெஸ் கிடையாது. அதுக்காக ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த ஹேர் ஸ்டைல் இது தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவாக இருக்கட்டும், நிறைய குக்கிங் வீடியோ இனிமேல் போடலாம். ஏன்னா லாஸ்ட்டாக போட்ட குக்கிங் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, குக்கிங் வீடியோ போடுங்கக்கான்ட்டு. அவரே முக்கால்வாசி அவங்க அக்காங்கிட்ட கேட்டு தான் சமைப்பார். ஆனால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் என்னெல்லாம் சமைக்கிறாரு ஒவ்வொரு நாளைக்கு அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி மறுநாள் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு 2 நாள் கழித்து கூட நான் 2 நாளைக்கு ஒரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? மோஸ்ட்லி நம்மளோட ஃபேமிலி வீடியோ, நம்ம ஃபன் வீடியோ, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வீடியோ, நம்ம வீட்டில் என்னெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்கிற வீடியோ தான் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இது நம்ம கையில் தலை வர்ற மாதிரி இருந்தால் ஈஸியாக ஆயிடலாம். இது வந்து அந்த நூடுல்ஸோட இதை வச்சு தான் பண்ணுறாங்க, அந்த மிஷின் வச்சு தான் பண்ணுறாங்க. இது எந்தளவுக்கு உங்களால் பண்ண முடியும்னு தெரியல. மேபி நீங்கள் பார்லரில் ஒர்க் பண்ணுறீங்க, பார்லரில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், பண்ணுறது ஈஸி. பட் இது நார்மலாக இருக்கிறதுனால தெரியல, எப்படி உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. பட் இதுதான் பாப்பாவோட ஃபைனல் ஹேர் ஸ்டைலு. இது உடனே போகாது, 2 நாளைக்கு அப்படியே ஸ்டே ஆகும். ஆனால் நம்ம தலை ஹேர் வாஷ் பண்ணுறோன்னா நார்மல் ஆகிடும். அது வரைக்கும் அப்படி ஆகாது. ஓகேங்களா? இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழோட அவார்ட் ஃபங்க்ஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது அவார்ட் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க அவார்ட் ஃபங்க்ஷனை, அதுவே நீங்கள் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ க்ரௌடு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பெருசாக எடுக்கலை, குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, ஸோ மூவி பண்ணுற ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எடுக்கலை, சின்னதாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதையுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வீடியோ கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தேங்க்யூ ஸோ மச். பார்த்துட்டிங்கனாலே போதும். தேங்க்யூ ஸோ மச்ங்க.